பாடுற போது மகாலட்சுமி எதிரில விளக்கோட வரா அப்படிங்கிற ஒரு கற்பனையில அப்படியே போற போது எதிரில அந்த குருவோட பொண்ணு வந்த உடனே அது மகாலட்சுமி நினைச்சு பயன்படும். அந்த அளவு பக்குவத்தோடு யாரெல்லாம் பக்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு கடவுளுடைய அனுபவம் ஜாஸ்தி கிடைக்கும். ஆண்டாள் எடுத்துரும். ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற கோயில்ல மணியடிச்சு பூஜை பண்ற அது அய்யங்காருக்கு பொண்ணு. ஆனா அது திருப்பாவையில என்ன திரும்ப பண்ணிட்டு நாங்கெல்லாம் அந்த அயல்வீட்டு பொண்ணெல்லாம் வந்தோம் பூஜை பண்றோம்னு சொல்லவே இல்லை. அந்த அம்மா போச்சு மதுராபுரிக்கு போச்சு, வடநாட்டுல இருக்கிற மதுராபுரிக்கு போய் அந்த காலத்துல கிருஷ்ணகிரி லோக்கனாங்க பாத்தியா இந்த யாதவ குலத்துல இருக்கிற பெண்ணுங்கெல்லாம் அவர் வளர்ந்தது கோகுலத்துல தான் வந்தாரு. அந்த கோகுலத்தில் இருக்கிற இடைப்பெண்கள் எல்லாம் அந்த கிருஷ்ணகிரி அவங்கதான் பெண்ணா சுத்தி இருந்தாங்க. பிருந்தாவன கோபிகள் அவங்கதான். அந்த கற்பனைக்கு போறாங்க நம்ம மைண்ட்ல. இங்க திருவிழுப்புத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுல ஸ்கூல் மேட் எல்லாம் கூட்டு போவே இல்லை. மைண்டுக்குள்ள அந்த அம்மா வடநாட்டுல இருக்கிற மதுராவுக்கு போறா. அந்த மதுரால அந்த காலத்துல கோபிகாட்சிகள் எல்லாம் எப்படி அந்த பன்வாய் இறைச்சின்னு சொல்லக்கூடியதுல அந்த சூழலை மைண்ட்ல கொண்டு வரா. இவளே ஒரு கோயில் அயங்கார் வீட்டு பண்ண போல எடப்பெண்ணாலும் போகிறாள். ஏன்னா கிருஷ்ணனுக்கு அந்த பாவம் அந்த காலத்துல பிடிச்சிருந்தது சீக்கிரம் தெரிஞ்சதுனால தன்னுடைய தோழிகளையும் கூட்டு கொண்டு தானுடைய இறைச்சியாக அந்த இடைநிலத்தில் போகிறாள். அதான் திருப்பாவோட ரகசியமே. அதுக்காக சொன்ன மைண்ட்ல என்ன கொள்வதாக தான் முக்கியம். ஆண்டாளுக்கு ரங்கநாதரோட கல்யாணம் ஆனதுக்கு என்ன காரணம்னா அந்த கள்ளம் கபடம் இல்லாத ஆயர்பாடு சின்ன சின்னங்கள் மாதிரி மைண்ட்ல அவ போனா அந்த இன்னசென்ஸ் தான் கடவுளுக்கு இருக்கும். நான் ரொம்ப பெரிய படிச்சவோ விஷயம் தெரிஞ்சோம் போயிருந்தாக்கா அந்த மாதிரி ரங்கநாதனோட கல்யாணம் ஆயிட்டாரு. ஒரு கள்ளம் கபடம் மற்ற ஒரு ஆயர்குல பெண்ணாக தன்னை வைத்துக் கொண்டு தற்போது இருக்கிற எல்லாரையும் அந்த மாதிரி கூட்டு கொண்டு போனார் என்பதுதான் அவருடைய பிரபலம். அதனால நீங்க கூட பக்தி கட்டல இந்த இன்னசென்ஸ் கொண்டு வரும். ஒரு கள்ளம் கபடம் மற்ற அந்த இன்னசென்ஸ் கொண்டு வரும். இப்ப கூட நான் அங்க உட்கார்ந்தேன். நாராயணசாமி சார் எனக்கு காப்பி கொடுத்துருங்க. அதுக்கு இப்படி 75 வயசு இருக்கும். எனக்கு என்ன இன்னைக்கு 15-16 அவருக்கு பேச்சு இந்த பொண்ணு இந்த பொண்ணு நான் இன்னொரு கேள்வி கூப்பிட்டேன். போய் ராகவி கிட்ட சொல்லு அவங்க தாத்தா பாருங்க எவ்வளவு லவ் பண்றாரு, அவங்க ஒரு நாள் கூட ஒரு காப்பி கிப்பி கொடுத்துட்டு அங்க உட்காந்து மந்திரம் சொல்லி இருக்கிறான்னு சொன்னாரு. அவர் ஒரு சிவசங்கர் பாபா இப்படிதான் ஜாலியா இருக்கிறாரு. ஒரு குழந்தைங்களா செக் பண்ணிட்டு அட்டச்சு இருக்காரு. சாமி கூட அப்படி என்ன நீ ஒரு கோடியால பெருக்கிடு அதான் சாமி. நான் எப்படி இருக்கோ அதை ஒரு கோடியில பெருக்கிக்கோ அதே மாதிரிதான் சாமி இருப்பாரு. அது ஒரு சந்தேகம் தெரியுது. சாமின்றது நீ பயப்பட வேண்டிய வசதி இல்லை. சாமி மேல உனக்கு எதுக்கு பயம் வந்து தெரியுமா? சின்ன வயசுல இருந்து உன் அம்மா அப்பா இல்ல நீ உன் குழந்தைங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க, சாப்பிடு வேணும் போட்டு கண்ணை குடிச்சிடும் இல்ல. நம்ம பெரியவங்க நமக்கு கடவுள் என்பது நேசிக்க வேண்டிய வசதி சொல்றது இல்ல. நீ சாப்பிடா கடவுள் கண்ணை குடிச்சிடும், மூக்கு நோக்கிடும், காலையில குடிக்க ஏற்றோம். நம்ம கடவுள்னா ஏதோ ஒரு போலீஸ்கார மாதிரி ஒரு பயம். அந்த ஃபியர்ன்றது கடவுளுடைய நான் பக்திக்கு வழிகாட்டாது. நான் ஃபியர் ஆஃப் காட், லவ் ஆஃப் காட். கடவுளை நேசிக்கணும். அந்த ஒரு கள்ளம் கபடப்பட்ட கடவுளை நேசிக்கிற போது கடவுள் ரொம்ப வேகமா நமக்கு கிடைக்கும். இது லாஜிக்கா தெரிஞ்சு பாருங்க. அடுத்த பாயிண்ட் போன போது இப்போ ஒரு திருவம்பாவை பாடினாரு. திருவம்பாவை பாடின மணிவாசல் என்ன சொல்றாரு, திருவண்ணாமலை வச்சு பாடினாரு. நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வச்சு பாடிச்சு. ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற பெருமாளை நினைச்சு பாடல, வடவத்து நாட்டுல இருக்கிற மொத்தனாக இருக்கிற கிருஷ்ணனை நினைச்சுட்டு பாடிட்டு உட்கார்ந்தது. ஆனா திருவண்ணாமலையிலே இருந்து கொண்டு அந்த மார்கழி மாசத்துல மாணிக்க வாசகர் சிவனை பத்தி பாடினார். இப்ப என்ன சொல்றாரு, ஆண்டாள் எப்படி எள்ளி இணைகிரியே இணைகிரியா மணிக்கதவும் தாழ்ச்சிடவா இருந்தான். இவரும் அதான் சொல்றாரு, ஒரு பெண்ணாக தன்னை பாவித்துக் கொண்டு மாணிக்க வாசகர் ஆனா பாடவே இல்லை. ஆண்டவனை தன்னை ஒரு பெண்ணாக பாவித்துக் கொண்டு கோயில்கள் எல்லாம் கூப்பிட்டு பக்தர்களாக இருக்கிற ஆண்களையும் தொழிலா மத்தி கூட்டிட்டு போயிட்டு ஆதியும் அந்தமற்ற ஜோதியை யாம்பாட கேட்டையும் நான் ஆதி அண்டம் இல்லாத அந்த அருணாச்சல பத்தி பேசியிருக்கேன். நீ அது கூட கேட்டுட்டு தூங்கிட்டு எல்லாமே இருக்கிறே, இன்னும் தூங்கி இருக்கிறே அப்படின்னு ஜோதி திறம்பாடி தூங்கொண்டை திறம்பாடி ஜோதி அவர் அணிந்திருக்கிற அந்த கொன்றை மலர் இதெல்லாம் நான் பாடிட்டு வந்துட்டு இருக்கிறேன், நீ சீக்கிரம் வரக்கூடாதா அப்படின்னு சொன்னான். ஆண்டாள் அதெல்லாம் சொல்றான். ஆணை சாட்டம் கீச்சு கீச்சு அரைந்து அரவம் காலில் கேட்டுவியா எல்லாம் சொல்றான். இந்த மார்னிங் நேரத்துல என்னெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி இவ்வளவு கேட்டு இன்னும் உலகியோ நீ சரி என்ன கேளா செய்யோ அப்படின்னு சொல்லிட்டாரா. நான் இவ்வளவு பேர் கூப்பிட்டு கூப்பிட்டு இருக்கோம் வரமாட்டேங்கிறே, நீ சரி என்ன கேளா செய்யோ. அவன் கருத்து தர கருத்து தருகிறான். உள்ள இருக்கிற பொம்பளை வெளியே வரணும்ல.
இவ்வளவு கஷ்டம் கட்டுறாங்க, எல்லாரும் போய் கதவு தட்டி கூப்பிடுறாங்க, சீக்கிரவா நீராட போதுவீனும் நீர் இல்லைன்னு சொல்லி பக்திங்கிற அழியில ஆனந்த வெள்ளத்தை அமிழ்த்து விட்டுவான் காணொலின்னு சொல்றாரு. பெரிய சந்தோஷ சாகரத்துல கடவுளின் அப்படியே முக்கியத்துக்கானவர் ஆனந்த வெள்ளத்தை அமிழ்த்து வைக்கிற அனுபவத்துக்காக அனுபூதிக்காக கூப்பிடுகிற போது உள்ளதுரவமா வரவே இல்லை. உள்ளதுரவங்க என்ன சொல்றாங்களா, எல்லாரும் வந்தாங்களா, எல்லாரும் வந்தாதான் ஆகும். ஏன்னா இன்னும் அந்த மாதிரி மூடு வரல வருது. நீங்க எல்லாம் ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோ, பள்ளி கோயில் திருப்பதி கோயிலுக்கு எல்லாம் போறீங்க, 7 சீக்கிரம் 3 மணிக்கு டிக்கெட் இருக்குது நம்மகிட்ட போகணும் அப்படின்னு சொல்றேன். குழந்தைக்கு இன்னும் தூங்கி எழுதுற மூடு வராது. குடிச்சிட்டாங்களா அதுக்கு எழுத முடியல, எல்லாரும் காரணம் கண்டுபிடிக்கும். நான் எல்லாம் குடிக்கிட்டோம், அக்கா குடிக்கிட்டோம் எல்லாம் சொல்லிட்டு இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு பரிசை படிக்கிறது கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 மணிக்கு வைப்பாங்க, ஆனா 6 மணி வரைக்கும் எழவே மாட்டாங்க. இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு எழுப்பு, காப்பி போட்டு எழுப்புன்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள இருக்கிற பொம்பளைக்கு இன்னும் எழுத மூடு வரல, சாமிக்கிட்ட வர மூடு வரல. அதனால அவங்க சொல்றோம் எல்லாரும் போந்தனரா, எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு. இவங்க ரெடியா வச்சிருக்கிறாங்க பதில், எல்லாரும் போந்தனர் வந்து எண்ணிக்கொள்கிறார். எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு டவுட் இருந்தா நீதான் கல்வி தெரிஞ்சு எங்களெல்லாம் எண்ணி பார்த்துட்டு வரலாம் வந்துக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் போந்தனர் வந்து எண்ணிக்கொள் தான் ஆன்மீகமே. சிவசங்கர் பாபா இருக்கிறாரு, எதுக்கு ஒரு பெரிய ஆசிரமத்தை வச்சு ஒரு கோயில் கட்டி யாருக்கு நீங்க ஒண்ணுமே கொடுக்க வேண்டியதோ வாப்பா சாப்பிட்டோ கண் சாமி கும்பிட்டு செட்டு நேரம் சொல்லி போயிட்டு அப்படி ஏன் சொல்றாரு, எல்லாரும் சேரவாரும் ஜெகத்தி பகவான் ஒரு பெரிய இருக்கு. அபிமானம் சொல்றாரு, ஒரு காக்கா இட்லி கேள்விப்பட்டியும், அது காகம் கரவா கரைந்து விட்டோம்,